மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாம் தமிழர் கட்சி சொல்றது, சீமான் சொல்றது என்னன்னா, இன்று ஈழ மக்களின் பிரச்சனை ஆகட்டும், பிரபாகரன் அவர்களா இருக்கட்டும், நாங்க இன்னைக்கு பேசி உயிர்ப்புடன் வச்சிருக்கோம். என்ன கிழிச்சாங்க? உயிர்ப்புடன் வச்சா பேசாதீங்க, நீங்க கோவம் வருது. இப்ப என்ன கிழிச்சிருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இவரு atrociously fraudulent statement. அதுக்கு மேல பேசாதீங்க. இந்த இயக்கத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இயக்கத்தினுடைய முதலீடுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறவர்கள், இந்த போராட்டத்தினுடைய பின் கதையாடல் என்று சொல்லுவோம், போஸ்ட் நேரட்டிவ்னு சொல்லுவோம். நீங்க பண்ற அரசியலும் ரஜினிகாந்த் படமும் எந்த வேறுபாடும் கிடையாது. கத்தார்சிஸ், இட்ஸ் எ கத்தார்சிஸ். அந்த கத்தார்சிஸை நீ பெரியாருக்கு எதிராகவும் சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் நீங்கள் RSS அஜெண்டா படி மடைமாற்றம் செய்கின்ற பொழுது உறக்க பேச வேண்டி வருகிறது. அது வரைக்கும் நாங்கள்லாம் பேசல. என்னைக்காக நான் இவ்வளவு கோபத்துப்பட்டு பேசியிருக்கிறேன்னா? பேசலையே. தலைவர் என்னிடம் சொன்னார், அதன்படிதான் இதை செய்கிறேன் என்பது. எனக்கு பயிற்சி கொடுத்தது உண்மைதான், இதுதான் நடந்தது அப்படிங்கறது தொடர்ந்தால் இது அதெல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சும்மா இவர் போய் அந்த இடத்துக்கு பயிற்சிக்கு போற நேரம் பிரபாகரன் அவர்களே பயிற்சி கொடுத்தார். அதான் சொல்றேன்ல, இது சிக்கனிங் ஸ்டேட்மெண்ட். பிரபாகரன் அப்படிலாம் யாருக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டாரு. யாருக்காவது பயிற்சி கொடுக்கணும்னா அதுக்கு இன்னும் நம்ம ஒன் பேஸுங்கிறது கடாஃபி அவர்களோட பேஸ். அதுக்கு பயிற்சிகளுக்கு என்று முகாம்கள் இருக்கின்றன, அங்கே அனுப்பி தான் அவங்க பிரபாகரன் நேரில் யாருக்கும் பயிற்சி கொடுக்கறது. நாம் தமிழர் கட்சி சொல்றது, சீமான் சொல்றது என்னன்னா, இன்று ஈழ மக்களின் பிரச்சனை ஆகட்டும், பிரபாகரன் அவர்களா இருக்கட்டும், நாங்க இன்னைக்கு பேசி உயிர்ப்புடன் வச்சிருக்கோம். என்ன கிழிச்சாங்க? உயிர்ப்புடன் வச்சா பேசாதீங்க, நீங்க கோவம் வருது. ஏங்க, சந்திரிகா அம்மையார் காலத்தில் தணிக்கை தடையிடப்பட்டு அந்த ஊரில் பெட்ரோல் கொண்டு போக முடியாது, கரசின் கொண்டு போக முடியாது, உணவுப் பொருட்கள் தடை விதிக்கப்பட்ட போது நமது ஊர் வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி கேட்டு அந்த ஊரில் விவசாயம் செய்து தமிழீழ விடுதலை புலிகள் திட்டமிட்டு ஓரளவுக்கு தன்னிறைவை கொண்டு வர முயன்ற போது நாங்கள் உலகெல்லாம் சென்று 25,000 பிள்ளைகளுக்கு 2 ஆண்டுகள் சோறிட்டோம். உலகம் முழுவதும் சென்று பிச்சை எடுத்து என்றல்ல, அந்த மக்களின் உள்ளிருந்த அந்த இரக்க உணர்வை 2 வருஷம் நாங்கள் உணவிட்டோம். அந்த உணவிட்ட பிள்ளைகள் தான் ஒருவேளை இன்றைக்கு உலகம் முழுவதும் பறந்து சென்று நமக்கு எதிராகவே என்று பதிவுகள் இட்டுக் கொண்டிருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஒருவேளை பதிவு விடுவார்கள். வேலை செய்தோம். எங்களது முயற்சியால் சிதறுண்ட குடும்பங்கள் 4656 குடும்பங்கள். என்னுடைய கணக்கிலேயே ஒரு ஒற்றை வானொலியை, சிற்றலை என்கின்ற ஒரு பலவீனமான வானொலியை பயன்படுத்தி போரினால் சிதைக்கப்பட்ட 4656 குடும்பங்களை என் பட்டியல் படியே நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு அகதிகள் அந்தஸ்து உலக பரப்பில் வாங்கி கொடுத்திருக்கிறோம்? சொல்லட்டும் பட்டியலிட்டு. உயிர் போட வச்சிருக்காங்க, கிழிச்சாங்க, உயிர் போட வச்சிருக்காங்க. என்ன கிழிச்சிருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இவரு நீங்க அந்த போராட்டத்தின் நினைவுகளையும் எல்லாத்தையும் அந்நியப்படுத்தினீங்கல்ல. நீ துரோகி, நீ துரோகி, நீ துரோகி, பெரியார் துரோகி, அவர் துரோகி, இவர் துரோகி. அந்த மக்களுக்கு நீ அரசியல் தீர்வு ஒன்று வாங்கி கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் களப்போராட்டங்களை முன்னெடுத்து தியாகங்கள் செய்வதற்கு முன் சிறை நிரப்பும் போராட்டங்கள் நடத்தி இந்த அரசையே குலுங்கி போகின்ற அளவுக்கு நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் அப்போ நான் உங்க பாதத்தில் விழுந்து நான் உங்களுக்கு வணங்கி, நீங்கள் தான் ஒரு மாபெரும் தலைவன், மாவீரர் மேதகு பிரபாகரனுக்கு அடுத்தபடி அதை முன்னெடுத்து செல்வதற்கு தகுதியுடைய தலைவன் என்று நானே முன்னால் நின்றிருப்பேன். நீங்கள் பண்ணுற அரசியலும் ரஜினிகாந்த் படமும் எந்த வேறுபாடும் கிடையாது. கத்தார்சிஸ், இட்ஸ் எ கத்தார்சிஸ். அந்த கத்தார்சிஸை நீ பெரியாருக்கு எதிராகவும் சமூக நீதி அரசியலுக்கு எதிராகவும் நீங்கள் RSS அஜெண்டா படி மடைமாற்றம் செய்கின்ற பொழுது உறக்க பேச வேண்டி வருகிறது. அது வரைக்கும் நாங்கள்லாம் பேசல. என்னைக்காக நான் இவ்வளோ கோபத்துப்பட்டு பேசியிருக்கிறேன்னா? பேசலையே. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசியலை நீங்கள் மடைமாற்றம் செய்கிற போது பெரியார் அரசியல் மீது விமர்சனம் வைக்கக்கூடாதா? வைக்கலாம். தந்தை பெரியார் மீது விமர்சனம் வைக்கலாம். யார் மேலே யாரும் விமர்சனம் வைக்கலாம். பட் அடிப்படை அரசியலையே நீங்கள் ஒரு மடைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் RSS அஜெண்டா படி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா அப்படிதான் நாங்கள் பார்க்க முடியும். என்று ஈழ விடுதலை போராட்டம் பெரியாரிய சமூக நீதி அரசியலுக்கு எதிராக எப்படி திருப்பப்பட்டது, ஏன் திருப்பப்பட வேண்டும்? இல்லை, அதே தான் நான் திரும்ப கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிறை நிரப்பும் போராட்டம், கவனத்தை ஈர்க்கும் போராட்டம், இதெல்லாம் சீமான் பண்ணியிருந்தா இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் சூழல் எப்படி இருந்தது? திராவிட அரசியல் சூழல் என்பது ஒரு
நான் தான் சொன்னேன், நீங்கள் அதை நீங்கள் திறனாய்வு செய்யணும் அப்படின்னா தமிழ் என்கின்ற அடிப்படையில் தான் திராவிட இயக்கங்கள் வெற்றி பெற முடிந்தது. தமிழ், சமூக நீதி, இடஒதுக்கீடு, ஒரு மாநில உரிமைகள் என்கின்ற ஒரு 2 முறை ஆட்சியை இழந்தார்கள். தமிழில் விடுதலை புலிகளும் தவறு செய்யாமல் அவங்களே விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும். தமிழ்நாட்டு உள்ள அரசியலுக்குள் வந்து சிக்கிக் கொள்கிறார்கள். திமுக 2009 நம்ம திமுகவே இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீமானுடைய போராட்டம், அதற்கு பிறகு திமுக அதிமுகன்னு வரும்போது இதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய சூழல் இருந்துதான் நான் கேட்கிறேன். அதில் தான் நான் சொன்னேன் என்னன்னா, ஒரு இன விடுதலைக்காக இருக்கிறவர்கள் கட்சி அரசியலுக்கு வரக்கூடாது. இனத்தை காப்பாற்றுவதை மட்டும்தான் கருத்தாக கொள்ள வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனத்தை காப்பாற்றுவதை மட்டும்தான் கருத்தாக வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கட்சி அரசியலுக்கு வந்தீங்கன்னா பாதி பேரை நீங்கள் பகையாக்கிடுவீங்க. இப்போ ஏன் வந்து இப்போ ஈழத்துக்கு புலத்தூர் மணி அவர்கள், திருமாவளவன் அவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், இப்படி அல்லது திராவிடர் கழகம், இவங்கெல்லாம் செய்யாத வேலையா சீமான் செய்துட்டாரு. இன்னைக்கு அத்தனை பேரும் ஒதுங்கி நிற்கிறாங்கல்ல. ஆனா நீங்க சிவில் சொசைட்டியா சேர்ந்து ஒரு என்ன கொண்டு வர நினைச்சீங்க? கொண்டு வர நினைச்சீங்க. அது வந்து ஒரு அங்கலாய்ப்பு. எப்படியாவது ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்து விட முடியாதா? எப்படியாவது. நாங்கள் ஒரு முறை எந்த ஆண்டு என்று எனக்கு சரியாக இப்போ வரல, வந்து நாங்கள் புதுடில்லியில் சென்று இப்போ நம்ம சிபிடி ராஜா இவங்களை மாதிரி எல்லாம் பலரையும் பார்த்து ஒரு முறை அப்போதைய பிரதமர் விபி சிங் அவர்களை பார்த்தபோது அவர் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஈழப்பிரச்சனையில் புதுடெல்லி செயல்பட வேண்டும் என்றால் தமிழகம் செயல்பட வேண்டும். இது அவர் சொன்ன வார்த்தை. ஒன்லி இஃப் எ ப்ரெஷர் கம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, நியூ டெல்லி வில் ஆக்ட். அப்போ அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அன்னைக்கு தான் புரிஞ்சுது, ஓ அப்போ தமிழ்நாடுன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் தான். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், தேசிய கட்சிகள், தேசிய கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அப்போது அனைத்து கட்சிகளும் இப்போ நீங்கள் போருங்கிறது, போர்க்களம் என்பது இட்ஸ் வெரி டைனாமிக். அது வந்து ஒரு கற்பாறை தன்மை கொண்டதல்ல. அரசியல் என்பதே ஒரு ஒரு கற்பாறை தன்மை கொண்டதல்ல. அது ஆற்றொழுக்கானது. இன்று பகையாக இருக்கிறவர்கள் நாளை நட்பாக மாறுவார்கள். உங்களினுடைய இனத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் அளவு கடந்த எல்லையற்ற பொறுமை என்பது உங்கள் தலைமைத்துவத்துக்கு வேண்டும். இனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும், மினிஸ்டர் ஆகணும்னா நீங்கள் எல்லா செப்படு வித்தையும் நீங்கள் செய்யலாம். சரி, இப்போ சீமான் அவர்கள் சொல்லும் போது நான் வந்து பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன். அப்போ எனக்கு அவர் ஒரு விஷயம் அர்ஜென்ட்டாக சொன்னார், இதை செய்யணும்னு. அதை தான் இன்ன வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ சந்தித்த போது இந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு அதன்படி நான் செயல்படுகிறேன் அப்படிங்கிறத நம்ம fraudulent statement, atrociously fraudulent statement. அதுக்கு மேல பேசாதீங்க தயவு செய்து. atrociously fraudulent statement is a lie. விடுதலை போராட்டத்தை எடுத்து நடத்துங்கள் என்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அல்லது அவர்களினுடைய அதிகார அமைப்பு ஏதோ ஒரு உரையாடலை ஒரு உரையா அந்த எல்லாம் முடிந்து போகிறது என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு தெரிகிற பொழுது இனி எல்லாம் நீங்கள் எடுத்து செய்யுங்கள் என்று அவர்கள் 1-2 பேர் இல்லை, 1000 பேரிடம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஒருவர் இருவரிடம் அல்ல, 1000 பேரிடம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். தேர்ஃபோர் தலைவர் என்னிடம் சொன்னார், அதன்படிதான் இதை செய்கிறேன் என்பது fraudulent statement, atrociously fraudulent statement. சரி, இப்போ இவருடைய அடுத்த கட்டம் சீமான் இப்படித்தான் நான் வந்து பண்ணுவேன், எனக்கு பயிற்சி கொடுத்தது உண்மைதான், இதுதான் நடந்தது அப்படிங்கறது தொடர்ந்தால் இது அதெல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சும்மா இவர் போய் வந்து அந்த இடத்துக்கு பயிற்சிக்கு போற நேரம் பிரபாகரன் அவர்களே பயிற்சி கொடுத்தார். அதான் சொல்றேன்ல, இது வந்து சிக்கனிங் ஸ்டேட்மெண்ட். பிரபாகரன் அப்படிலாம் யாருக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டார். யாருக்காவது பயிற்சி கொடுக்கணும்னா அதுக்கு இன்னும் நம்ம ஒன் பேஸுங்கிறது கடாஃபி அவர்களோட பேஸ். அதுக்கு பயிற்சிகளுக்கு என்று முகாம்கள் இருக்கின்றன, அங்கே அனுப்பி தான் அவங்க பிரபாகரன் நேரில் வந்து யாருக்கும் பயிற்சி கொடுக்கறது கிடையாது. அதற்கென்று பயிற்சி அணிகள் உண்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விடுதலை போராட்டத்தை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல். ஸோ தேர்ஃபோர் இந்த மாதிரி வந்து இழிவான ஒரு ஒரு புலிகள் இயக்கத்தையும் போராட்டத்தையும் இழிவுபடுத்துகின்ற செயல்களை எல்லாம் போனால் அந்த ஒரு இடத்துக்கு ஒரு முகாமுக்கு போகிறீங்க, இவர் அதுவும் முகாமுக்கெல்லாம் போன மாதிரி தெரியல. அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு போயிருக்காரு. அந்த ஷூட்டிங் நடத்துகிற
ஆயுதங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதை ஏதோ பிடிச்சி வச்சு ஃபோட்டோ பிடிச்சதான் சொல்கிறாங்க. பட் தட் டசன்ட் மேட்டர் டு மீ அட் ஆல். அது ஒரு விஷயமாவே நீங்கள் போகிறீங்க. அதை நானும் எப்போ எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணேன். தளபதி பாலராஜ் அவர்களை நான் இன்டர்வியூ பண்ணேன். சூசே அவர்களை அவர் இன்டர்வியூ பண்ணேன். அவர் இன்டர்வியூ பண்ணி முடிச்சு சும்மா வாங்கப்பா படகுல போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் அவரும் வந்து அந்த இதெல்லாம் நானும் அது ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்து நான் அங்கே போய் பயிற்சி எடுத்தேன்னு சொன்னால் அது மாதிரி வந்து கேவலமான செயல் உண்டுங்களா? அது ஒரு சில நிமிடம் ஒரு 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 ஓகே, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்களினுடைய இதையும் பாருங்கள், நீங்கள் நான் பேட்டியெல்லாம் எடுத்துட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்க, ஜஸ்ட் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு ஐ ஹவ் சீன் தட் ஒன் ஆர் டூ இல்லை, ஐ ஹவ் சீன் தட். இதை வந்து இங்கே வந்து நான் வீரன், நாங்கள் பயிற்சி எடுத்துன்னு சொன்னால் என்ன மாதிரி ஃப்ராட் இருக்க முடியுங்களா? இந்த மாதிரி ஃப்ராட் வேலையெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் வரும். அதே சமயம் இந்த விவகாரம் பேசு பொருளா மாறின உடனே புலிகள் அமைப்பில் இருந்தவங்க புலனாய்வுத்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வீடியோ எல்லாம் பார்க்குறோம். சங்கீதன் அப்படிங்கிறவரெல்லாம் பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பொட்டம்மான் வந்து 1 வருடமாக சீமானை கண்காணித்து அதற்கு பிறகு அவருக்கு அனுமதி கொடுத்து பயிற்சி அளிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி வேறு வேறு விதமாக வருதே, இதை எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் வந்து again is nonsense. கட்டளை தலைமைன்னு ஒன்று இன்னைக்கு கிடையாது. தெர் இஸ் நோ கமாண்ட் ஸ்ட்ரக்சர். ஒரு இயக்கம் என்பது இருக்குது என்றால் இயக்கத்தில் ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ அது வேற. பட் அது வந்து தெர் இஸ் அ கமாண்ட் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது இல்லை புலிகள் இயக்கத்துக்கு. ஆனால் உண்மையான உணர்வோடு பல போராளிகள் ஆங்காங்கு தங்களால் ஆன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களால் ஆனதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய வந்து கூத்துக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வமாக இவர்கள் தான் இயக்கம், இவர்கள் தான் உண்மையான பிரதிநிதிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த இயக்கத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து வைத்து கொண்டிருக்கிறவர்கள், இயக்கத்தினுடைய முதலீடுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறவர்கள், இந்த போராட்டத்தினுடைய பின் கதையாடல் என்று சொல்லுவோம், போஸ்ட் நேரட்டிவ்னு சொல்லுவோம். அந்த நேரட்டிவ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தேவைப்படுது. தலைவர் இருக்கிறார், அவர் மீண்டும் வருவார். இது சிங்கள பேரினவாதத்துக்கும் பயன்படுது, உலக சக்திகளுக்கும் பயன்படுது. எப்படின்னா பிரபாகரன் இருக்கிறார் அப்படின்னா அந்த இயக்கத்தை தடை பண்ணியே வச்சுக்கலாம் இல்லைங்களா? அந்த பேனை கண்டினியூ பண்ணலாம், அதுக்கு அது பயன்படுது. மக்களை பொறுத்தவரையில் பிரபாகரன் மீண்டும் வருவார் அப்படின்னா நம்ம ஒரு முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, தலைவர் மீண்டும் வருவார். தன்னெழுச்சியோடு மக்கள் எழுவதையும் அது தடுத்து நிறுத்துகிறது. உலகம் புலிகள் இயக்கம் மீது விதித்திருக்கிற தடையை நீக்காமல் இருப்பதற்கும் அது உதவியாக இருக்கிறது. எல்லா வகையிலும் இப்படியெல்லாம் வேலை செய்கிறார்கள் அல்லவா? தலைவர் வருவார், நாங்கள் தான் இயக்கம், இவர்களெல்லாம் தமிழர்களை அழித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அப்போ இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை பரவ விட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? துவாரகா இருக்கிறார், பேசுகிறார், பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார். அப்பப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, இது யாரு? பின்னாடி இருப்பவர்கள் யார்? இயக்குபவர்கள்? அதாவது எல்லா விடுதலை போராட்டங்களும் முடிவுக்கு வருகிற போது நீங்க இட்டாலியன் மாஃபியா அப்படிங்கிறது, நேபிள்ஸ் விடுதலை போராட்டம் தோற்று போகிறது. அந்த தோல்வியின் சிதிலங்கள் தான் இட்டாலியன் மாஃபியா. அதே போல தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முடிவிலும் ஒரு சுயநல கும்பல் ஒன்று உருவாகிறது. அந்த சுயநல கும்பல் ஒன்று என்று சொல்லலாம். இலங்கை உளவுத்துறை, இந்திய உளவு அதிகார அமைப்பு, இவங்களை நீங்கள் ரெண்டாவதாக முக்கியமாக சொல்லலாம். இதற்குள் இந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கும் ஒரு அரசியலை கட்டி எழுப்ப முடியுமா என்று முயற்சிக்கிற சக்திகள் இருக்கின்றனவல்ல. இவங்க எல்லாம் சேர்ந்த கலவை தான் இன்று நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு மனம் திறந்த, கட்டற்ற, வெளிப்படையான ஒரு உரையாடல் முதலில் ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் பொது சமூகத்திடம் நிகழ வேண்டும். எது உண்மை, எது பொய்யாக இருக்கக்கூடும்? 15 ஆண்டுகள் சொல்லப்பட்ட இந்த பொய்கள் எல்லாம் இப்பொழுது பொய்கள் என்று நிரூபணமாயிருக்கிறதே. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேசிய தலைவருக்கு வணக்கம் செய்ய வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய காயமற்ற போராளிகளுக்கு, பொதுமக்களுக்கு 70,000 கைம்பெண்கள், போரினால் கைம்பெண்ணானவர்கள், கணவரை இழந்து கைம்பெண்ணானவர்கள் 70,000 பேர் இன்றும் இருக்கிறார்கள். 2009 அது 1.25 லட்சமாக இருந்தாங்க. இன்னைக்கு அதில் நிறைய பேர் இறந்து போய் அவர்கள் வாழ்வை மீட்பது எப்படி படிப்படியாக அந்த நிலப்பரப்பில் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, கல்வியை மீட்டெடுப்பது, தமிழ் மொழியை மீட்டெடுப்பது, அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பி ஒரு 25 ஆண்டுகள் வேலை செய்தால் மட்டும்தான் அந்த மக்கள் ஓரளவுக்கு கௌரவமாக வாழ்கின்ற ஒரு சமூகமாகவே நிற்க முடியும்.
அதற்கான செயற்திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக பேசுவதுதான் இன்று ஈழத்தமிழ் மக்களுக்கும் சரி, அதை அவர்கள்தான் தொடங்க வேண்டும். அந்த உரையாடலுக்கு தமிழகம் துணை நிற்க வேண்டும். தமிழகம் இனிமேல் ஒரு ஆயுத போராட்டத்திற்கு துணை நிற்க முடியுமா என்றால் முடியாது. There is no scope for armed struggle at all. ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கான ஸ்கோப்புங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்போ இந்தியாவும் துணை நிற்க வேண்டும். அப்போ இந்தியா துணை நிற்கணும்னா எல்லார்ட்டையும் போய் பேசணும். காங்கிரஸ்கிட்ட நீங்க பேசலாம், பிஜேபி கிட்ட பேசலாம், நான் ஆர்எஸ்எஸ் திட்டுறேன், அவங்கள்ட்ட போய் பேசலாம், நானே கூட போய் பேசுவேன். கருத்து வேறுபடுவது ஒன்று, இனத்திற்காக சென்று பேசுவது என்பது ஒன்று. எல்லோரிடமும் பேசி ஒரு குறைந்தபட்ச ஒரு பொது கருத்தை, அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். பொருளாதார மீள்கட்டுமானம் என்பது துரிதப்படுத்தப்பட வேண்டும். கல்வி, மொழி, கலை, பண்பாட்டு முயற்சிகள் இன்னும் துரிதப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு முதலீடுகள் எல்லாம் கொண்டு போய் பார்க்கறது எல்லாம் மார்வாடிங்களும் குஜராத்திங்களும் ஒரு பக்கம் போறாங்க. தென்னிலங்கை என்றால் சீனர்களினுடைய முதலீடாக இருக்கிறது. வடகிழக்கு இலங்கையில் தமிழர்களின் முதலீட்டை விட சீனர்கள் மற்றும் மார்வாடி குஜராத்தி முதலீடு தான் அதிகமாக இருக்குது. ஏன்? உலகம் முழுவதும் ஈழத்தமிழ் மக்கள் இன்னைக்கு வசதியா இல்லையா? அங்கே முதலீடு செய்ய போனால் உடனே துரோகின்றாங்க, அவங்க சிங்களத்தினுடைய கைக்கூலிங்கிறாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் நிலப்பரப்பை, உங்கள் தீவுகளை, உங்கள் வளமான நிலப்பரப்பை நீங்களே கட்டுப்படுத்துகிறபடி உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் சென்று அங்கு ஏதேனும் ஒரு முதலீடை செய்யுங்கள். இப்போ சோலார் எனர்ஜியில் நீங்கள் முதலீடு செய்யலாம், ஃபுட் செக்யூரிட்டியில், ஆர்கானிக் ஃபார்மிங் இதில் நீங்கள் பெரிய அளவில் முதலீடு செய்யலாம். டூரிசம் இன்னைக்கு பெருசாக வளரப்போகுது. டூரிசம் எல்லாம் கொண்டு போடுற பார்த்தீங்கன்னா எல்லாம் மார்வாடிங்களும் குஜராத்திங்களும் தான் அங்கே கொண்டு போடுறாங்க. அந்த செக்டரில் நீங்கள் போய் முதலீடு செய்யலாம். உங்கள் நிலப்பரப்பையினும் உங்கள் இனம் சார்ந்தவர்களினுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருக்கின்ற அந்த வேலைப்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள். இதையெல்லாம் செய்வது தான் இன்று ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்கும். நிறைவாக ஒரு சந்தேகம், எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று. ஒரு சந்தேகம் என்னன்னா, இறுதிப் போரில் இங்கே தமிழ்நாட்டில் உணர்ச்சிகள் வந்துடக்கூடாதுன்னு நீர்த்து போக செய்வதற்கு சீமான் அவர்களை ஒரு பிம்பமாக உருவாக்கினால், இத்தனை வருஷமாக அதற்கு பிறகு இது அப்படியே தொடர்கிறதா, அல்லது எந்த இடத்திலாவது அதிலேருந்து விடுபட்டு சீமான் தனக்கானதாக உருவாக்கி கொள்கிறார்? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் தமிழக அரசியலை ஓரளவுக்கு ஆழ்ந்து கவனித்து வருகின்றவன். பொதுவில் அடிப்படை உண்மை இல்லாதவங்க பெருசாக ஜெயித்தது இல்லை. நீங்கள் இடதுசாரிகள் தேர்தல் அரசியல் வெற்றி பெறவில்லைனாலும் எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்காங்கல்ல. அதே மாதிரி நீங்கள் ரெலவெண்ட் ஆவதற்குன்னா ஒரு உண்மைத்தன்மைங்கிறது இருக்கணும். விஜயகாந்த் அவர்களினுடைய மரணத்தின் போது இத்தனை மக்கள் வந்தாங்கல்ல. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய உண்மையை அவங்க தரிசிச்சிருக்காங்க இல்லையா? அந்த உண்மையை நீங்கள் தரிசிக்கலை அப்படின்னா மக்கள் அப்படிலாம் வரமாட்டாங்க. அப்போது இன்றைக்கு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழருக்கும் இருக்குங்கிறது அடிப்படையில் மக்கள். இப்போ நானே நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன். அந்த சர்ச்சில் 2000 பேர், பெரிய சர்ச்சுன்னா 2000 பேர், சின்ன சர்ச்சுனா ஒரு 500-300 பேர் இருக்கிறாங்கன்னா, ஏதோ ஜெகத் கஸ்பார் ரொம்ப புனிதமானவர், ரொம்ப சிறந்தவர், அதுக்காக வந்திருக்காங்க? இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு என்கின்ற அந்த மாபெரும் இறை மகன் சிலுவை சுமந்து மக்களினுடைய மீட்புக்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்தார். அந்த ஒற்றை தியாகத்தினுடைய நினைவில் தான் இத்தனை மக்கள் இன்றும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்று கூடி வருகிறார்கள். அல்லது தங்களினுடைய ஆன்மீக தேவைக்காக. என்னுடைய மெரிட்னால் இல்லை. இட் இஸ் நாட் மை மெரிட். பீப்புள் ஆர் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, நாட் ஆன் மை மெரிட். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் மெரிட். மணிக்கணும் ஆங்கிலத்தில் சொல்கிறது, ஒன் மெரிட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் வராங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. இப்போ கூட்டி வச்சு ஞாயிற்றுக்கிழமை கூடி வராங்கிறது, நான் ஐ எம் எ வெரி பாப்புலர் பவர்ஃபுல் மேன் நான் நினச்சேன்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் கிடையாது. அந்த இடத்துல எக்ஸ்ஆர்ஒய்னா தமிழுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. தமிழ் உணர்ச்சியால் உந்தப்பட்ட இளைஞர்கள் தான் வராங்க. அந்த இடத்துல இன்னைக்கு அவர் நிற்கிறார், சீமான் நிற்கிறார். நாளைக்கே இன்னும் ஒருத்தர் உண்மையிலேயே தமிழுக்காக வேலை செய்கிறவங்க ஒரு 100 பேர் ஒன்று கூடி ஒரு நல்ல தமிழ் தேசிய அமைப்பை கட்டி எழுப்பினார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னாடி வருவாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி போகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் 2031 எப்படி அரசியல் களம் மாறும் என்பதை பொறுத்து. 2026 மோரான்லெஸ் ஒரு செட்டில்டு எலெக்ஷன் தான். இட் இஸ் திமுக கேம்ப் வர்சஸ் தி அதிமுக கேம்ப். பட் எப்போவுமே இன்னைக்கு பாலிடிக்ஸில் நீங்கள் 5% ஓட்டு வந்தீங்கன்னாலே அது பெரிய வியாபாரம், ரொம்ப பெரிய வியாபாரம். நான் கட்சி பேர்களெல்லாம் சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தர் இப்போ கடந்த தேர்தலின் போது கூட, இந்த பாராளுமன்ற தேர்தலின் போது ஒரு கூட்டணியோடு உறவு வைக்காமல் இருப்பதற்கு
நான் பேர் சொல்ல விரும்பலை, வைக்காமல் இருப்பதற்கு 500 கோடி ஒரு கட்சி வாங்கிச்சு, கூட்டணி வைப்பதற்கு 300 கோடி வாங்கிச்சு, இன்னொரு அணியோடு கூட்டணி வைப்பதற்கு 300 கோடி, இன்னொரு அணியோடு கூட்டணி வைக்காமல் இருப்பதற்கு 500 கோடி, 5 வருஷத்துக்கு ஒரு 800 கோடி ரூபாய். ஆஃப்டர் ஆல் ஒரு 5% கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கட்சி. ஸோ நீ ஒரு 5% ஓட்டு வந்தீங்கனாலே அது பெரும் வணிகம், இன்னைக்கு பெரும் வணிகம். அதனால தான் இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே நீங்கள் இந்த தமிழீழ பிரச்சனையோ இதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அது. ஸோ அதனால் ஒரு 5% ஓட்டு வாங்கணும், 10% ஓட்டு வாங்கணும், நான் தமிழ் இனத்துக்கு மீட்பு கொண்டு வந்துட்டோம்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு களம் இருக்கிறது, தேவையும் இருக்கிறது. பெரும்பாலும் இன்று செல்கின்ற அந்த ஒரு திசையை பார்த்தால் ஒரு காலத்தில் பார்ப்பனிய உயர்ஜாதிய அரசியல், திராவிட சமூக நீதி அரசியல் என்பதாக களம் கட்டமைக்கப்பட்டது. இன்று செல்கிற திசையை பார்த்தால் திமுக அதிமுக இரண்டும் தங்களை புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால், கொள்கை ரீதியாக தங்களை சரி செய்து புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால், தமிழ் தேசியம் திராவிடம் என்பதாக ஒரு 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 ட்ராக்ஷன் ஒன்று இல்லாமல் இருக்குது. அதை யார் எப்படி கையாள போகிறார்கள் என்பது இன்னும் 2 ஆண்டுகளில் தெரியும். அந்த அஜெண்டா தான் சீமான், அந்த அஜெண்டா இருக்குது. பட் அந்த சாயம் அதை உண்மை இல்லை, பார்த்தீங்களா? உண்மை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இது இப்போது வைகோ அவர்கள் திமுகவிலேருந்து வெளியே போனப்போ லட்சக்கணக்கான பேர் அவருக்கு பின்னாடி போனாங்க. யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதிக்கும் தமிழுக்கும் தமிழீழ அரசியலுக்கும் கலைஞரனுடைய அந்த வேகம் போதாது என்று நினைத்தவர்கள் தான் வைகோ பின்னாடி போனாங்க. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? தங்களுக்கும் பயன்படாமல் தமிழ் இனத்திற்கும் பயன்படாமல் ஒன்றுமில்லாமல் போன விதைநல்கள். அவங்க திமுகவிலே இருந்திருப்பாங்கன்னா திமுக கூட இவ்வளோ கெட்டு போயிருக்காது. ரைட்டா? கரெக்டாக நான் திமுக இதை விட நல்ல கட்சியாக இருந்திருக்கும். அன்றைக்காவது நீங்கள் ஒரு 75 ஆண்டுகால வரலாற்றை எடுத்து 65-70 ஆண்டுகால வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், கலைஞரும் அண்ணாவும் அழைத்த போது கோடி தமிழர்கள் வந்தார்கள். வைகோ அழைத்த போது லட்சக்கணக்கில் வந்தார்கள். இன்று லட்சக்கணக்கில் வருவதற்கு இல்லை. இன்றைக்கு சீமானெல்லாம் செய்கிற வேலை என்னென்னா, தமிழ் தேசியம் என்று சொன்னாலே இளையர்களுக்கு அவநம்பிக்கை. எல்லாம் இன்னைக்கு விலகி போகிறாங்கல்ல, அடப்போயா அப்படின்னு ஒரு விரக்தி அடைந்து தமிழ் தேசியம் என்று பேசுகிறவர்கள் மீது நம்பிக்கை இழக்கிற ஒரு நிலையைத்தான். இல்ல அவங்க தமிழ் தேசியத்துல மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்ல சீமானுடைய நடவடிக்கை நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது. ஒவ்வொரு 15 வருஷம் ஏமாந்தாச்சு, எத்தனை பேர் வாழ்வை இழந்திருப்பாங்க. இதை நம்பி போய் ஏதோ ஒரு மாற்று அரசியலை உருவாக்கலாம் என்று நம்பி போய் இழந்து ஒரு விரக்தியாகி, அந்த நேரத்தில் தொழிலை இழந்து வாழ்வுக்கான முயற்சிகளை இழந்தவங்களுக்கு அடுத்த வாரம் இளைஞர்களை பார்த்தியப்பா, இந்த இதெல்லாம் நம்ம உன் வேலையை பார்ப்பா, நீ உன்னுடைய வழியை பார், வாழ்க்கையை பார் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. தமிழ் தேசியம் என்று யார் பேச வந்தாலும் ஒரு அவநம்பிக்கையோடும் ஐயத்தோடும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை தானே இனிமேல் வரும். அதனால தேர்தலில் நீங்கள் 2-3-5% ஓட்டு வாங்குறோங்கிறத வச்சு ஏதோ இவங்கெல்லாம் ஜெயித்துட்டாங்கன்னு மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க. நிறைவாக சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு ஈழ மக்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பிரபாகரன் அவர்களை பற்றியும் ஈழ மக்கள் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படும் இப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தார்? அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது ஒண்ணுதான், இந்த போராட்டமும் இந்த தியாகமும் இல்லை என்றால் புலம்பெயர் நாடுகளில் நீங்கள் இன்றைக்கு இவ்வளவு ஒரு ஏற்புமையோடு ஒரு வசதியாக இருக்க முடியாது. இந்த வாழ்வு உங்களுக்கு கிடைத்தது, நீங்கள் நிறைய விலை கொடுத்திருக்கிறீர்கள், சிரமப்பட்டிருக்கிறீர்கள், எல்லாம் உண்மைதான். எனவே இன்றைக்கு நீங்கள் கவனப்படுத்த வேண்டியது இந்த லாங் டிஸ்டன்ஸ் பாலிடிக்ஸ் வித் தமிழ்நாடு. இதை முதல்ல நிறுத்துங்க. தமிழ்நாடு என்பது ஏறக்குறைய 8 கோடி மக்களினுடைய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பினுடைய உள்ளரசியலில் வந்து தலையிட்ட காரணத்தினால்தான் புலிகள் இயக்கம் கூட பல சிக்கல்களை சந்தித்தது. திமுக அதிமுக என்கின்ற இருதுருவ அரசியலுக்குள் புலிகள் இயக்கம் சிக்கிக்கொண்டதும் பல இடர்களுக்கு காரணம். அன்றைக்கு அந்த தவறு வேறு வழி இல்லாமல் நடந்தது. அதிமுக ஆட்சியில் இருந்தது, அவர் பெரும் பணம் கொடுத்தார், சில வசதிகள் செய்து கொடுத்தார். எனவே திமுக ஓடு ஒரு 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 முரண்படு நிலையை புலிகள் இயக்கம் வளர்த்து கொண்டது. அது உள்ளுக்குள் இருக்கத்தான், எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்.
அந்த தவறை இன்னைக்கும் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியில் இருந்து கொண்டு நீங்கள் செய்வது, முதலில் உங்கள் விடுதலைக்காக தன் குடும்பத்தையும் இழந்து தன்னையும் ஆகுதியாக்கிய உங்கள் தலைவருக்கு வணக்கம் செய்யுங்கள். எதையும் எதிர்பார்க்காமல் இன்னுயிர் ஈகம் செய்த போராளிகளுக்கு வணக்கம் செய்யுங்கள். எஞ்சி இருக்கிற ஊனமுற்று வாழ்விழந்திருக்கக்கூடிய போராளிகள், பொதுமக்களை, அவர்களை கட்டி எழுப்புகிற வேலையில் முழுதாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அங்கு இருக்கிற ஒரு பிள்ளைதானும் நன்றாக படிக்கவில்லை என்று இல்லாதபடி அந்த பிள்ளைகளினுடைய கல்வியில் முதலீடு செய்யுங்கள். 70,000 கைம்பெண்கள், போர் கைம்பெண்களாக்கிய பெண்கள் இருக்கிறார்கள். எல்லா பெண்களையும் நீங்கள் ஒரு வாழ்வில் உயர்நிலைக்கு கொண்டு வந்து அந்த சமூகத்தை மீள கட்டி எழுப்புவதில் அந்த பெண்களை நீங்கள் முன்னணியத்தில் நிறுத்துங்கள். அந்த மக்கள் எழுந்து நிற்கிற ஒரு ஆற்றலை கொடுத்தால்தான் அரசியல் ரீதியாக வேணும் தங்கள் உரிமைகளை கேட்டு பெறுகிற ஒரு நிலையில் நிற்பார்கள். அப்படி ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யுங்கள். உங்கள் 2ஆம் தலைமுறையை உலக நாடுகளினுடைய அரசியலோடு, அரசியல் அதிகாரத்தோடு சென்று எதற்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டதோ அந்த கோரிக்கைகளுக்காக, அரசியல் தீர்வுக்காக உரையாடுகின்ற ஒரு பெரும் மக்கள் அல்லது ஒரு பெரும் அணியை உலகம் முழுவதும் உருவாக்குங்கள். அரசியல் அதிகாரம் பாறைத்தன்மை கொண்டது அல்ல. அது அழித்தொழிக்கப்பட்ட JVP இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இவ்வளவு கம்பீரமாக இருக்கிறார்கள் அல்லவா? நமக்கும் ஒரு நாள் வரும், நமக்கும் ஒரு காலம் வரும். எனது காலத்திலேயே அந்த தீர்வுகள் எல்லாம் வராது. ஆனால் என்னளவில் நான் செய்ய வேண்டிய வேலையை 100% செய்வேன் என்று ஒவ்வொரு ஈழத்தமிழரும் செய்வாரையாகில் 10 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் அங்கு நடக்கும். நன்றி, வணக்கம். இதுவரை தமிழ் மையம் அமைப்பின் நிறுவனர் ஃபாதர் திரு ஜெகத் கஸ்பர் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.